புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஏரிக்கரை ரோடுன்னு சொல்லுவாங்க. இது புதுநகர். இது புனித அந்தோணியார் ஆலயம். அப்படி போனால் ஏரிக்கரை ரோடு. பார்த்தீங்கன்னா மாதா கோவில் வீதி ரெட்டியார்பாளையம். இந்த ரோடு பல வருட காலமாக இதே நிலையில் தான் இருக்குது. ரோடை இந்த ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, இந்த பிள்ளைங்களுக்காகவும் இந்த ஊர் மக்களுக்காகவும் இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் உடனடியாக போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நிறைவாக உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீது உண்டாகட்டுமாக. ஆமீன். இதேமாரி இந்த காரை பாருங்களா, இதேமாரி காருங்க பல இடங்களில் பல ரோடுகளில் வந்து நிறுத்த வைக்கப்பட்டு இருக்குது. யான்னு தெரியல, ரொம்ப வருஷமாக அங்கே நிறுத்தி வச்சுக்கிறாங்க. இந்தமாரி வாகனம்லாம் நிற்கும்போது இங்கே போக்குவரத்துக்கெல்லாம் இடையூறாக இருக்கும், பொதுமக்களுக்கு தொந்தரவாக இருக்கும். இப்போ அது வந்து ஒரு வீட்டு வாசலில் தான் நிற்கும், அது அந்த வீட்டுக்காருக்கும் தொந்தரவாக இருக்கும். கேட்டால் வந்து தகராறு வருமானு சொல்லிவிட்டு அதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அந்த மன உடச்சலோடு நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த பாருங்க, வண்டிலாம் ரொம்ப வருடங்களாக இங்கே நின்று இருக்குது. ரோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்தோணியார் கோயில் ஆப்போசிட்டை ஆரம்பித்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரோடு முடியும். தூய தம்பி கார்டன் ரெட்டியார்பாளையம். பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கு இப்படி வந்து இந்த லெஃப்ட்டு திரும்புதா, இங்கேயும் அந்த ரோடு அப்படி தான் இருக்கும். இந்த எல் ஷேப்பு ஃபுல்லாகவே இந்த ரோடு இப்படி தான் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் அப்படி போய் இப்படி வந்துட்டோம். இந்த ரோடு முழுவதையும் இந்த மக்களுக்காக போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நிறைவாக உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுமாக.